Dear parents, welcome to Meud methodology. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் ஸ்வீட்டஸ்ட் மொபைலுக்கு ரீச் ஆகும். இது ஒரு கிட்ஸுக்கான ஒரு யூடியூப் சேனல். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி பிரைன் அண்ட் ரைட் பார்ட் ஆஃப் தி பிரைன், அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க, சில குட்டீஸ் வந்து சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க பிரைன் ஃபோல்டரில். என்ன அப்படின்னா, நமக்கு ரெண்டு பார்ட் ஆஃப் தி பிரைன் இருக்குது. ஒரு பிரைன் ரெண்டு பார்ட்டாக இருக்குது. லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி பிரைன் அண்ட் ரைட் பார்ட் ஆஃப் தி பிரைன். ரைட் பார்ட் ஆஃப் தி பிரைன் வந்து நம்முடைய லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி பாடியை மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி நம்முடைய லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி பிரைன் வந்து நம்முடைய ரைட் பார்ட் ஆஃப் தி பாடியை மெயின்டைன் பண்ணுது. சிம்பிள், ரைட்? ஓகேங்களா? அப்போது நம்முடைய ரைட் பார்ட் ஆஃப் தி பிரைன் யாராருக்கெல்லாம் ஆக்டிவேட்டில் இருக்கோ அவங்க வந்து க்ரியேட்டிவிட்டியாக இருப்பாங்க, மியூசிக் சென்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் வந்து நாளைக்கு நடக்க போகிற விஷயங்கள் இன்றைக்கி கிரகிக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு சென்ஸ் இருக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும், யாரெல்லாம் லெஃப்ட் ஹேண்டரோ அவங்களாம் வந்து ரைட் பார்ட் ஆஃப் தி பிரைன் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம், இது மைண்டில் வச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி பிரைன் ஆக்டிவேட்டில் இருக்கோ அவங்க லாஜிக்கலாக திங்க் பண்ணுவாங்க, மேத்தமெட்டிக்கில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஹிஸ்டாரிக்கலில் இருப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க, சொன்னது மட்டும்தான் அவங்க செய்வாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்முடைய அகடமிக்ஸ், அதாவது ஸ்கூல்ஸ்லேயே வந்து அதை எடுக்கிறாங்க. ஆனால் ரைட் பார்ட் ஆஃப் தி பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், யோகா, மெடிடேஷன், ஸ்போர்ட்ஸ், இதில் யாரெல்லாம் அதிகப்படியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரைட் பார்ட் ஆஃப் தி பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். இந்த ரெண்டு விஷயமும் சைமல்டேனியஸாக ஆக்டிவேட் ஆகிறது தான் மிட் பிரெயின். ஓகேங்களா? திஸ் இஸ் அ சயின்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து மிட் பிரெயினை சில பேர் சில விஷயமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் மிட் பிரெயின் அப்படின்றது ரைட் பார்ட் ஆஃப் தி பிரெயினையும் லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயினையும் சைமல்டேனியஸாக ஆக்டிவேட் பண்ணுறது தான் மிட் பிரெயின். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணால் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னா, ஐக்யூ, இக்யூ, சிக்யூ ஸ்டெபிலைஸ் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ இந்த வீடியோவில் லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின் என்ன, ரைட் பார்ட் ஆஃப் தி பிரெயின் என்ன, அதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வரக்கூடிய வீடியோவில் முழுமையாக பிரெயின்னா என்ன அப்படின்றத விஷயம் தெரியும். மிட் பிரெயின் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்கள் கிட்ஸுக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.